ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் விஜயும் சீமானும் அப்படின்றாங்க. விஜய்க்கு எதிராக தினந்தோறும் ஒரு எதிரியாகவே பாவித்து கொண்டு அரசியல் செய்யறவங்க நீங்க. குறிப்பா இடுமனம் கார்த்திக், சாட்டை துறைமுருகன்லாம் இதே தான் உங்க முழு நேர வேலையாகிட்டீங்க. அதை நான் பிற்பகுதியில கேட்கிறேன். ஆனாலும் உங்க 2 பேரையும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள், அதாவது சீமானும் விஜயும், ரொம்ப உஷாரா இருங்க, அம்பலப்பட்டு போயிட்டாங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, சீமானு தான் சொல்றாரு அவரு. நீங்க ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகளாமே. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த மூத்த பிள்ளை கமலஹாசன், அதுக்கு பிரசவம் பார்த்தது அண்ணன் திருமாவளவன். அந்த பிள்ளை இப்போ அறிவாளத்தான் தவழ்ந்து விளையாடிட்டு இருக்கு. யாரு அவரு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு கமலஹாசன் சொன்னாரா என்ன? 2018-19 சமயத்தில் இதே அண்ணன் திருமாவளவன் கமலஹாசனை பாஜக பி டீம் அப்படின்னாரு. இப்போ எங்கே இருக்கார் அவர்? இப்போ அறிவாளத்தில் தவழ்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அவரை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறது அண்ணன் திருமா. இப்போ எங்கே போச்சது? 2016 மக்கள கூட்டணி அப்படின்னு அங்கே வச்சாங்க. இதே விசிகா மக்கள கூட்டணியில். அன்னைக்கு இந்த மக்கள கூட்டணி அதிமுகவோட பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அண்ணன் திரும்ப என்ன சொன்னார்? அதாவது இந்த வாக்குகள் புரியுதுங்கிறதுனால இப்படிப்பட்ட அவதூறை கிளப்புறாங்க அப்படின்னாரு. இப்போ அதே போல அவதூறு கிளப்புறாரு. இப்போ ஆர்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னா, நாம் தமிழர் கட்சி பிறந்தது 2010. அன்னைக்கு மத்தியில் பாஜக இல்லை, காங்கிரஸ் தான் இருந்துச்சு. எங்கள் இனம் 2009 மே 18 அன்னைக்கு அழித்தொழிப்பு செய்யப்படுது. 2010 மே 18 அன்னைக்கு இந்த இன அழிவுக்கு பிறகு இந்த இன மக்கள் எழுகிற விதமாக நாம் தமிழர் கட்சி அவருடைய கட்சியை கட்டியெழுப்பி இந்த 15 ஆண்டுகால பயணத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த 15 ஆண்டுகால பயணத்தில் பாஜக கொண்டு வந்த ஆர்எஸோட ஒரு செயல் திட்டத்தையோ, பாஜகவோட ஒரு திட்டத்தையோ, ஒரு சட்டத்தையோ, நிலைப்பாட்டையோ, ஒரு முடிவையோ, ஒரு அணுகுமுறையோ நாம் தமிழர் கட்சி ஏதாவது இடத்துல ஆதரிச்சுக்கமான இல்லை. இன்னும் சொல்லப்போனா இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பாஜகவை ஆர்எஸ்எஸ் வலிமையா யாரும் இருந்ததில்லை. ஆனா திரும்ப திரும்ப எங்கள் மேல இந்த பாஜக பி டீம், ஆர்எஸ் அடியாளு, இந்துத்துவ கைகுலி அப்படின்னு சாயம் பூசப்பட்டு. இல்லைங்க, நீங்க பேசுற தமிழ் தேசியத்தை மட்டும்தான் எது தமிழ் தேசியம் பேசலாமா வாங்க அப்படின்னு விவாதத்துக்கு அவங்க தயாரா இருக்குன்றாங்க. அதே போல நீங்க பேசுறது போலி தமிழ் தேசியம்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. நாங்க பேசுறது போலி தமிழ் தேசியம்னா திமுக பேசுறது உண்மையான திராவிடமா இல்ல போலி திராவிடமா? உடுமலைப்பட்ட சங்கர் கொலையில தொடர்புடைய அந்த மேல்முறையீட்டு வழக்கின் ஆவணங்கள்ல 15,000 பக்கத்தை ஆங்கிலத்துல மொழியாக்க பண்ணாம விட்டதால வழக்கு அடுத்த ஆண்டு நவம்பருக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. வெளிப்படையா கௌசல்யா சங்கர் சொல்றாங்க, திமுக அரசு சாதிய வாக்கரசுக்காக இதை பண்ணுது அப்படின்னு. இது திராவிடமா போலி திராவிடமா? நாம் தமிழர் கட்சி எப்படி போலி தமிழ் தேசியம்? எங்க நாங்க ஆரியத்தை அரவணைச்சோம், ஆரியத்தை ஆதரிச்சோம்? பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை வீழ்த்துவோம். திராவிட கோட்டைன்னு சொல்லல, திராவிட சுற்றுச்சுவர், இல்லைன்னா திராவிட ஒண்ணுமில்லாத சுவர்னு வச்சுக்கோங்க. அதுதாங்க பிராமண கடப்பாறைக்கு இப்ப என்ன உயிர் கொடுக்குறீங்க நீங்க? பிராமண கடப்பாறைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனைத்தை ஒழிப்போம் அப்படின்னு அண்ணா முழக்கம் வச்சு திமுகவோட கொள்கை வகுப்பணியில வெங்கட பட்டாபிராமன் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனை சேர்த்துக்கிட்டார். பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனைத்தை திமுக ஒழிச்சிருச்சா? இப்ப திமுக சேர்ந்திருக்காங்கல்ல மைத்ரேயன், அவங்க யாரு? ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர், ஆர்எஸ்எஸ் உறுப்பினர். அவர் பார்ப்பனம் கூட. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திராவிட கடல்ல அவரும் கரைஞ்சிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட கடல்ல கரைஞ்சிட்டாரு. எஸ்வி சேகர் கரைஞ்சிட்டாரா? ஆமா, ஏத்துக்கிட்டாருல திராவிடத்தை. எஸ்வி சேகரும் ஆமா ஏத்துக்கிட்டாரு. இப்ப எஸ்வி சேகர திராவிடரா இவங்க இருக்காங்களா? அவரு திராவிடத்தோட கரைஞ்சிட்டாருல, அவர் ஏத்துக்கிட்டு தான் பயணம் பண்ணி ஆகணும். எஸ்வி சேகர திராவிடராக திமுக ஏற்கிறதா? இல்ல அவரு ஆரியரா திராவிடரா அல்லது பிராமணரா அதெல்லாம் விவாதம் கிடையாது. கேள்வி பதில். திராவிடத்தை உட்கொண்டு உள்ள வந்துட்டார்ல, திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு வந்துட்டார்ல. சொல்றேன், அதே அண்ணா தான் சொன்னாரு, ஒரு பார்ப்பன திராவிட கோட்பாட்டை ஏற்று வந்தால் அந்த பார்ப்பனையும் திராவிடராக ஏற்போம்னார். இப்ப எஸ்வி சேகர் உங்கள் வாதத்தின்படி திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு திராவிட கடல்ல குடிச்சிட்டார். குடிச்ச உடனே அவர் மேல உள்ள பாவம் எல்லாம் அப்படி கழிஞ்சிருச்சு. இப்ப அவர் திராவிடர் ஆயிட்டாரான்னு கேக்குறேன். ஆமா திராவிடர் தான் அவரு. எஸ்வி சேகர் ஆமா திராவிடர். அப்ப திராவிடர்களுக்கு இன கோட்பாடு இல்ல, திராவிடியன் ஸ்டாக் இல்ல அப்படி வச்சுக்கலாமா? எஸ்வி சேகரன் திராவிடர் ஆயிட்டார்னா திராவிடம் இனம் எங்க இருக்கு? இல்ல திராவிடம் திராவிடம் தமிழர்களின் அரண், திராவிடம் தமிழர்களை காக்கின்ற ஒரு 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 பெரிய ஒரு கடலா இருக்குது. அந்த கடல் அது சாக்கடை, கூவத்தை விட மோசமான சாக்கடை. 2009 என் இனம் அழித்தொழிப்பு செய்யப்பட்டப்ப திராவிடம் எங்க காத்துச்சு? எங்க காத்துச்சு? காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, எங்களோட வாழ்வாதார உரிமைகள் பறிபோனப்ப திராவிடம் எங்க காத்துச்சு? திராவிடம் 2008 வரைக்கும் உங்களுக்கு இனித்ததா? இன்னைக்கு கசக்குதா? அது சாக்கடையா தெரியுதா? ஆமா தெரியுது. நாங்க அது நல்ல தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம், இப்பதான் தெரியுது சாக்கடைன்னு.
உணர்ந்து தெளிகிறோம். நீங்க வரலாற்றை பின்னோக்கி போய் பார்த்தா 2009 ஏமாத்தப்பட்டோம் இல்ல, 1920 ஏமாத்தப்பட்டோம். நீதி கட்சி ஆட்சியை பிடிக்குது. நீதி கட்சியை தொடங்கியது யாரு? தியாகராய செட்டியார், மாதவன் நாயர். தியாகராய செட்டி தெலுங்கு, மாதவன் நாயர் மலையாளி. இவங்க 2 பேரையும் சேர்த்து அந்த இயக்கம் தொடங்கப்பட அடித்தளமிட்டது வந்து நடேசனார்ங்கிற ஒரு பச்சை தமிழர். அந்த இயக்கத்துல முதலாவது முதலமைச்சராக யாருன்னா சுப்பராயல ரெட்டி, ஒரு தெலுங்கர். அடுத்தது பனகல அரசர், அவரும் ஒரு தெலுங்கர். 2 அமைச்சரவையில முழுமையா இருக்கிறது முழுக்க தெலுங்கர்கள். தமிழருக்கு பிரதித்துவமே இல்ல. வகுப்பாரி பிரதித்துவம் கேட்ட நீதி கட்சி மொழிவாரி பிரதித்துவம் வழங்காதால நடேசனார் தலைமையில அன்னைக்கு தமிழர்கள் ஒன்று கூடி தீர்மானம் ஏற்றினாங்க, தமிழருக்கு வந்து பிரதித்துவம்னு. அந்த நடேசனார் தான் கட்சிக்கு வந்து மூல விதை போட்டது. மூலவர் அவர் தான். கடைசியில் அவரை ஓரம் கட்டி அவரை தோற்கடிச்சு, இந்த நடேசனாரை தோற்கடிக்க தியாகராயரே காரணமா இருந்தார். கடைசியில் அவருக்கு தேர்தலை போட்ட வாய்ப்பு வழங்காம அன்னை கழிச்சு கட்டினாங்க. காரணம் தமிழங்கிற ஒரே காரணம் இல்லைங்க. நீங்க தெலுங்கர், நாயுடு, நாய்க்கர் இப்படியெல்லாம் நீங்க அடையாளப்படுத்தி கூட சொல்லுங்க. ஆனாலும் தமிழர்களை அறிவு சார்ந்தவர்களாக வளர்த்து எடுத்தவர்கள் நான் அடையாளப்படுத்தல. டிஎம் நாயர் யாரும் சொல்றாங்க? நாயர் தான் சொல்றாங்க. டிஎம் நாயர் சொல்றது யாரு? திராவிட இயக்கங்க தான் சொல்லிச்சு. மாதவன் சொல்றாங்களா, மாதவன் நாயர் சொல்றாங்களா? மாதவன் நாயர். அப்புறம் ஏன் சொல்றாங்க? ஜிடி நாயுடு தானே சொல்றாங்க, ஜிடி சொல்றாங்களா? தியாகராயர் வந்து அப்படிதான் சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப எதுக்காக வந்து ஆர்எஸோட பிள்ளை அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தா, பிராமண கடப்பாரியை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவன். பிசிகால பிராமணர் சேர்க்க மாட்டாங்களா? சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா? அங்க வந்தா விசிகாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சி கொள்கையை ஏற்று வந்தா, நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை ஏற்று பிராமணர்கள் வர்றாங்க, பார்ப்பனர்கள் வர்றாங்கன்னா அவங்க முற்போக்கால தான் இருப்பாங்க, சமத்துவத்தை தான் பேசுவாங்க, அவங்க சாதியத்தான் இருப்பாங்க, அப்படிப்பட்ட கோட்பாடை கொண்டவங்க தான் வருவாங்க. இல்லங்க, இங்க பிராமண எதிர்ப்போ பிராமணியத்துக்கு எதிரான பெரிய அரசியலோ இங்க கிடையாது. சாதிய இங்க திடீர்னு எதுக்கு பிராமண கடப்பாரியை கொண்டு வந்து திராவிடத்துக்கு எதிரான நிப்பாட்ட பாக்குறீங்க நீங்க? அவங்களே 3% அதுலயே பாதி பேர் பாண்டே சொல்ற மாதிரி கலிபோர்னியா போயிட்டாங்க. இப்ப சாதி ஒழிப்பு, சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு இதான பிரச்சனை. ஆமா. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவே என்ன சொல்ல தொடங்கிச்சுன்னா, அப்பவே நாங்க பிராமணரை எதுக்கல, பிராமணியத்தான் எதுக்குறாங்க. இப்ப அண்ணன் சீமான் பேசுறப்ப பிராமணிய கடப்பாரன்னாரா, பிராமண கடப்பாரன்னாரா? பிராமண கடப்பார. பிராமணிய கடப்பாரன்னு சொல்லி இல்ல. அப்ப பிராமணரை சேர்த்துக்கிட்டு தமிழ் தேசிய கோட்பாட்டை வந்து ஏற்றுக்கிட்டு பிராமணர்கள் வந்தாங்கன்னா இந்த போலித்தனமான இந்த திராவிடத்தை தகர்ப்போங்கிறது என்ன பிரச்சனை? ஓ, அதுக்கு உதவிக்கு தான் இப்ப கூப்பிடுறீங்களா? இப்ப ஏன் திமுகவுல வந்து பார்ப்பனர்கள் சேரலாம், நாம் தமிழர் கட்சி சேரக்கூடாதா? நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்ந்துக்கிட்டு இந்த தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அவங்க தமிழர்களா வருவாங்களா, பிராமணரா வந்து உங்க கட்சியில சேர்ந்துப்பாங்க? தமிழரா தான் வருவாங்க. தமிழரா எங்க அடையாளப்படுத்திக்க போறாங்க? பிராமணர்கள் எங்க போனாலும் அவங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காம இருப்பாங்க. இப்ப பரிதிமார் கலைஞர் தமிழரா பிராமணர்? தமிழர். அவர் எப்படி ஆனாரு? பாரதியார் எப்படி? பாரதியார் எப்படி பாக்குறீங்க? பாரதியார பிராமணராவே அங்க இருக்கிற பலர் வந்து அன்றைய காலகட்டங்களில் ஏத்துக்கல. ஆமா தானே? அவரை பிராமணர்னு சொல்ல மாட்டாங்க பலர். ஆமா. இப்ப இங்க வரும் விஜில் அமைப்பு மேடையில பேசுறதுதான் பிரச்சனை. அதான பிரச்சனை. அது ஆர்எஸ்எஸ் மேடைன்றாங்க. இப்ப அதே மேடையில இந்து ராம் பேசியிருக்காரு. அந்த இந்து ராமுக்கு விசிகா சார்பா அம்பேத்கர் சுடர் அப்படிங்கிற விருதை கொடுத்திருக்காங்க. அந்த ஆர்எஸ்எஸ் மேடை இவங்க சொல்றபடி ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறின இந்து ராமுக்கு எதற்காக அம்பேத்கர் சுடர் விருதை அண்ணன் திருமா கொடுத்தார்? ஒரு பொது உடைமைவாதி, இந்து என்றாம் ஒரு கம்யூனிஸ்டவாதி. தெரியாதா? அவர் ஏங்க ஆர்எஸ் மேடை ஏறினாரு? உங்க வாதத்தின்படி அந்த மேடை எங்க போனாரு? ஏன் போனாரு? இல்ல, ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறினது பிரச்சனை இல்ல. ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறினது பெரிய விவாதம் ஒரு கூட்டம். நான் சொல்றது நான் சொல்லிடுறேன். ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறின சீமான் அங்க போய் பாரதியார் புகழ பாடாம பாரதியார் புகழை மட்டும் பாடிவிட்டு வந்திருந்தால் அமைதியா இருந்திருப்பாங்க. அங்க போய் பாரதியார் வெர்சஸ் பெரியார் என்ற அரசியலை ஏன் பண்றீங்க? ஏன் அந்த நரேட்டிவ் கட்டமைக்கிறீங்க? பாரதியாருக்கும் பெரியாருக்கும் அங்க போட்டி நடந்துச்சா? சண்டை போட்டுக்கிட்டாங்களா? பாரதியார பெரியார் ஏத்துக்கிட்டாரா? எங்க ஏத்துக்கிட்டாரா இல்லையா? எதுக்கு இப்ப பாரதியார் மேடையில போயிட்டு ஆர்எஸ்எஸ் மேடையில போயிட்டு பெரியாரை எதுக்கு வம்பிழுக்கிறீங்க? வம்பிழுக்கலங்க, எளிமையா சொல்றாங்க. பாரதி தமிழை கொண்டாடியவர், தமிழை போற்றியவர், தமிழை வந்து தன் உயிரா நேசித்தவர். ஆனா பெரியார் வந்து அதுக்கு மாறா வந்து தமிழ் மீது, தமிழ் மொழி மீது, தமிழ் இலக்கியங்கள் மீது, தமிழ் காப்பியங்கள் மீது துவேஷம் கொண்டு, வன்மம் கொண்டு அவ்வளவு இழிவாக சித்தரித்தவர், கடுமையா வசைபாடியவர். அதனால தமிழை போற்ற ஆளு, தமிழை தூக்கினவர் இல்ல. பாரதியாரை புகழ் பாட வேண்டிய இடத்துல போய் பெரியாரை நீங்க சீன்றீங்கன்னா பெரியார் மேல உங்களுக்கு வன்மம். எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, அது பிராமண மேடை கிடைக்குதா, ஆர்எஸ்எஸ் மேடை கிடைக்குதா, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு பெரியார் வம்பில். பெரியார் மேல வன்மம் ஏன்னா எங்கள் இன அடையாளத்தை மறைச்சதால, எங்கள் இனத்தை மீது திட்டமிட்டு அவதூறு பரப்புனதால
எங்கள் இனத்தின் மீது அந்த அடையாளங்களை சிதைக்கணும், பண்பாட்டு விளிமியங்களை வந்து சிதைக்கின்ற நோக்கம் கொண்டு செயல்பட்டதால எங்களுக்கு வன்மம் இருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நாம் தமிழக கட்சி மேடையில நீங்க இன்னும் சரியா எடுத்துக்கணும்னா, கடந்த ஆண்டு பாரதி பிறந்தநாள் கூட்டம் இதே சென்னை நடைபெற்றுச்சு, பெரம்பலூர் நடைபெற்றுச்சு. அதுல வந்து என்ன பேசுனாங்களோ அதோட தொடர்ச்சியா தான் அண்ணன் சீமான் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த மேடையில ஈவரா மீது வைத்த விமர்சனத்துல கால் பங்கு கூட இந்த மேடையில வைக்கல, போற போக்கள் சொல்லிட்டு போனாங்க. அதே மேடையில பாவேந்தர் பாரதிதாசனை மேற்கோள் காட்டி பேசுறாங்க. அப்படி பல செய்திகள் கூப்பிட்டு சொல்றாங்க. அந்த மேடையில சனாதனத்தை ஏற்று பேசல, சமத்துவத்தை பேசுறாங்க. அந்த மேடையில மோடியோ அமித்ஷாவையோ யாரையும் ஏற்று பேசல, மாறா தலைவர் பிரபாகரன் அப்படின்னு பேசுறாங்க. அங்க பாஜக RSS வந்து ஒருபோதும் வந்து நேர்மறையா பேசல, நாம் தமிழக கட்சி அப்படிதான் பேசுறாங்க. அப்ப நாம் தமிழக கட்சி மேடையில என்ன பேசப்பட்டுச்சோ அதான் அங்க பேசுறாங்க. இல்ல RSS காரர்களோடு உறவாட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க மேடையை பகிர்ந்து கொண்டீர்கள் என்றாலே நீங்க வேற எதையோ பகிர்ந்து கொள்ள ரெடி ஆயிட்டீங்கன்ற மாதிரி தான். 2018ஆம் ஆண்டு வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டம் சென்னையில் நடக்குது. அந்த கூட்டத்துல அண்ணன் திருமா பங்கேற்று வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்றார். வீர வணக்கம்ங்கிறது போராளிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒண்ணு. வாஜ்பாய்க்கு வீர வணக்கம்னு பாஜக கூட்டத்தில் ஏறி ஏன் பேசினாரு? நீங்க வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்துல வந்து பேசலாம் பாஜக மேடையில. ஆனா நாங்க பாரதிய போற்ற வந்து ஒரு விஜில் அமைப்பு, அதுல பங்கேற்று RSS பின்புலம் இல்ல, அரசியல் மாண்பு தானுங்க. இலகணேசன் மேடையில சாட்டை துரைமுருகன் அனுப்பி பேச வச்சாங்கல்ல, அதான் சொல்றோம். அந்த அரசியல் மாண்பு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த இலகணேசன் மேடையில அண்ணன் சாட்டை துரைமுருகன் பங்கேற்று பேசினாங்க. நான் ஒரே விஷயம் சப்ஜெக்ட் நேரா வந்து அவங்க என்ன அலிகேஷன் வைக்கிறாங்க நான் பேசணும். அவங்க கிட்டயும் நான் அவங்க கிட்ட பேசணும், நான் சொல்லிடுறேன். அங்க போய் இவரு தேவையில்லாம பெரியார் எதுக்கு வம்பிருக்காங்க? பாரதியார் புகழை மட்டும் பாடிட்டு போங்க, அதை பாடுறதுக்கு உங்களுக்கு பெரியார் எதுக்கு வம்பிருக்கிறீங்க? பெரியாரை வந்து கடுமையா விமர்சிச்சோம் அப்படிங்கிறது இங்க நாம் தமிழக கட்சி மேடையில நிகழ்ந்துருச்சு. அங்க அந்த அளவுக்கு பேசல, போற போக்கில் தொடுத்து போறாரு, அவ்வளவுதான். இதுல வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்துல போய் அண்ணன் திருமா பங்கேற்றா அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம். வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்தை பங்கேற்பீங்க, நாங்க பாரதி புகழ் வணக்க கூட்டத்துல பங்கேற்றா வந்து அது வந்து RSS ஆயிடுதா? அப்ப அந்த கூட்டத்துக்கு ஏன் போனீங்க? நீங்க இன்னும் சொல்ல போனா பாஜகவோட கூட்டணி வைக்காத கட்சியா நீங்க? திரும்ப பாஜக கூட்டணி வச்சாரா இல்லையா? அவர் திமுகவோட கூட்டணி வச்சாரு. எப்படி திமுகவோட கூட்டணி வச்சாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டி போடுது. போட்டி போடுறப்ப அந்த கூட்டணியில திமுக அங்க வைக்குது, விசிக்கு அங்க வைக்குது, அதுல வந்து பாஜக அங்க வைக்குது. இங்க கடலூர் மாவட்டம் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில அந்த திரும்ப போட்டி போடுறாங்க. காரைக்குடி தொகுதியில ஹெச் ராஜா போட்டி போடுறாங்க. ஹெச் ராஜாவுக்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய விசிக்காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்களா, போட்டுக்க மாட்டாங்களா? போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் மங்களூர்ல வந்து அண்ணன் திருமாவுக்கு பாஜகக்காரங்க வாக்கு செலுத்திருப்பாங்களா, செலுத்திக்க மாட்டாங்களா? செலுத்திருப்பாங்கல்ல. அப்ப பாஜகவோட நீங்க தேர்தல் உடன்பாடு வச்சுக்கிட்டு உறவு கொண்டாடிட்டு நீங்க என்ன பேசுறது? 2002 குஜராத் இனப்படுகொலை, மதவெறி படுகொலைகள் எங்க நிகழ்த்தப்பட்டுச்சு? நரேந்திர மோடியால குஜராத்ல இஸ்லாமிய மக்கள் வேட்டையாடப்பட்டாங்க. அந்த சமயத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு திரும்ப வெளியேறினாரா? ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சர்கள் இருந்தாரு, கூட்டணியில் இருந்தாரு, ரெண்டையும் விட்டு வெளியேறினாரு. கூட்டணி விட்டு வெளியேறினாரு, மத்திய அமைச்சர் விட்டு வெளியேறினாரு. இந்த குஜராத் மதவெறி படுகொலைகளுக்கு எதிராக குரல் எழுப்பினார். திரும்ப வெளியேறினாரா? 2004 வரைக்கும் இருந்தீங்க, 2004 வரைக்கும். அப்ப வாஜ்பாய் என்ன சமத்துவம் பேசினாரா? சனாதனம் பேசலையா? வாஜ்பாய் வந்து மதவாதம் பேசலையா? மத நல்லிணக்கம் பேசினாரா? வாஜ்பாய் வந்து அகண்ட பாரதம் கேட்காம திராவிட நாடு கேட்டாரா? வாஜ்பாய் வந்து அன்னைக்கு இந்து ராஷ்டிரா பேசாம நாம எல்லாம் ஒரு தாய் மக்கள் அப்படின்னு பேசினாரா? வாஜ்பாயின் கோட்பாடுக்கும் மோடியின் கோட்பாடுக்கு என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடு இல்ல. ஜவாஹிர்லால் சொல்றாருங்க, வாஜ்பாய் கிட்ட வந்து பெரும்பான்மை கிடைச்சிருந்தா இன்னைக்கு மோடி என்ன பண்றாரோ அதை அன்னைக்கே பண்ணிட்டு பாருங்க. அப்படிப்பட்ட வாஜ்பாயோட எப்படி திமுக பாஜக கூட்டணியில விசிக்கு அங்க வைத்தது? பாஜக மேடல ஏறி வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் போடுறீங்கல்ல, வாஜ்பாய்க்கு இந்த பாபர் மசீத் இடிச்சு தகர்த்ததுல வாஜ்பாய்க்கு பங்கு இல்ல? பங்கு இருந்துச்சா இல்லையா? குஜராத் படுகொலையின் போது மோடி மீது குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்காம காப்பாற்றி விட்டது வாஜ்பாய் இல்லையா? நீங்க எல்லா மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா ஆட்சி கலைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு போறாங்க. குஜராத்ல வந்து 3000 இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. மோடி மீது நடவடிக்கை கிடையாது, மோடி மீது எதுவுமே கிடையாது. அவரை வந்து குறைந்தபட்சம் முதலமைச்சர் பதவியை விட்டு கூட நீக்கல. அந்த வாஜ்பாய்க்கு எப்படி வணக்கம் போட்டீங்க? எப்படி போட்டீங்க? நீங்க யாரோட கூட்டணி போல? விசிக்கா யாரோட போல? நீங்க காங்கிரஸோட போயிட்டீங்க, பாஜகவோடையும் போயிருக்கீங்க. ஏன் ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்தை வந்து பாஜக தான் இறைச்சி விட்டுச்சு, எல்லாருக்கும் தெரியும், அந்த மாற்று கருத்து இல்லை. அன்னைக்கு ரஜினிகாந்த் வர்றப்ப கரிஸ்மாட்டிக் லீடர், ரஜினிகாந்த் எப்படி கரிஸ்மாட்டிக் லீடர், அவர் வந்தார்னா இங்க சாதி மத கலவரம் வராது. ரஜினிகாந்த் வந்து ஆன்மீக அரசியல்ங்கிறார்.
எல்லாரும் சொல்றாங்க ஆன்மீக அரசியல்ங்கிறது இந்துத்துவ அரசியல்ங்கிறத விட இன்னொரு சொற்பதம்ங்கிறாங்க. ஆனா ஆன்மீக அரசியல்ங்கிறது மத சார்பற்றது, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தது திரும்ப. இன்னைக்கு விஜய் எதுக்குறாருல, ஓராண்டுக்கு முன்பு இதே விஜயை போற்றி புகழ்ந்தார். அண்ணா திரும்ப எங்க துண்டு போடல. அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் வேண்டாம். அவர் இன்னைக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டை சூழ போகிறது. பல ரூபத்துல வராங்க மேல அந்த சாயல் இருக்குன்றார். திருப்பரங்குன்ற விஷயத்தை பேசுவோமா? திருப்பரங்குன்றத்துல விஷயத்துல முதல்ல அதை பிரச்சனையாக மாத்திரியா 2020 பிஜேபியா திமுகவா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாதை போட்டு கொடுத்தது திமுக, பாதையில பயணித்தது பாஜக. எப்படி சொல்லிட்டா? திருப்பரங்குன்றத்துக்கு மூல காரணமே திமுக தான்றீங்க? ஆமா சார், பிஜேபி மத அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தர்காவை இடமாற்றம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 2024 டிசம்பர் 24 ராஜபாளையத்தை சேர்ந்த அபுதாகிர்னு ஒருத்தர் அங்க அந்த தர்காவுக்கு ஆடு கோழி பலியிட்டு வழிபாடு செய்யறதுக்காக போறாரு, நேர்த்தி கடன் பண்றதுக்காக போறாரு. அப்ப தமிழ்நாடு அரசின் காவல்துறை இங்க ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று அனுமதி மறுக்குது. அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. அதுக்கு முன் ஜமாத்தார்கள் போறாங்க. அதுக்கும் பிறகு சில நாட்கள்ல எஸ்டிபி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில வருவாய் கோட்டாட்சியர், அறநிலைத்துறை அதிகாரி, காவல்துறை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஆடு கோழி பலியிடக்கூடாது, அது அறநிலைத்துறை விரும்பலங்கிறாங்க. இங்க தர்கா வக்ஃப் வாரியம் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கா? அங்க தர்காவில் ஆடு கோழி பலியிடணுமா வேண்டாமான்னு சொல்றதுக்கு அறநிலைத்துறைக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு எப்ப அந்த கோயில் கட்டப்பட்டது 14ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டுனா இவ்வளவு ஆண்டு காலத்துல குறைந்தது மிக 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 குறைந்தது ஒரு 300 ஆண்டாவது அங்க ஆடு கோழி பலியிடப்பட்டு வருது. 300 ஆண்டா. இப்ப திமுக ஆட்சியில 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் இனிமே பலியிடக்கூடாது அப்படின்னு தடை போட்டது யாரு? இதே திமுக அரசு. அந்த வழக்கு நீதிமன்றம் போனப்ப உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த அங்க ஆடு கோழி பலியிடப்பட்டதுக்கான முகாந்திரம் இல்லை, ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னது இதே திமுக அரசு. அது மட்டும் இல்லாம அந்த ஆடு கோழி பலியிடக்கூடாது நீ தடை போட்டிருக்கு உயர்நீதிமன்றம். அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் போக வேண்டியதானே? ஏன் போக முடியல? அப்ப முழுக்க ஆடு கோழி பலியிட தடை அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி அங்க மத பதற்றம் கொண்டதான் நீ மாத்திரம் அவன் என்ன பண்றான்? இல்ல, மத பதற்றம், மத அரசியலை இங்கு தமிழ்நாட்டில் செய்ய நினைப்பது பிஜேபியா திமுக? பாஜகவுக்கு தூபம் இட்டதே திமுக. நீங்க அதை சர்ச்சையா மாத்துறீங்க. நீங்க மனசாட்சி சொல்லுங்க. அந்த ஆடு கோழி பலியிட தடை அப்படின்னு திமுக அரசு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் மேல தர்காவுக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியாது, பொது சமூகத்துக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் தெரியும். மதுரை சேர்ந்தவங்க, தேனியை சேர்ந்தவங்க, அங்க போறவங்க இந்துத்துவ அமைப்புகளுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப அந்த சமயத்துல முதல்ல ஆடு கோழி பலியிட தடை அப்படின்னு உருவாக்கி இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல தர்கா இருக்கு அப்படின்னு அப்பதான் எல்லாரும் தெரியுது. அப்ப பாஜக திடீர்னு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஆட்களை திரட்டுறான். அந்த ஆர்ப்பாட்டத்தை கச்சராஜா பேசுறாரு, நாங்க தர்காவை இடமாற்றம் செய்வோங்கிறாரு, நாங்க அயோத்தி போல மாற்றுவோங்கிறாரு. அதுக்கு பிறகான நாட்கள்ல அதை குறி வச்சு சில மாதங்கள்ல இந்து முன்னணி மதுரையை குறி வச்சு மாநாடு போட்டு அதோட தொடர்ச்சியா இப்ப கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற. அப்ப பாஜகவுக்கு முழுக்க அங்க தொடங்கி வச்சது திமுக. பாஜக அந்த பாதையில போகுது. இப்ப யார் மேல பிரச்சனை? திமுக தான் பாஜகவுக்கு வழிகொலியது. இல்ல, பாஜகவை கடுமையா இந்தியாவிலே எதிர்க்கும் கட்சி திமுகன்னு பேர் எடுத்து நிக்குது. உங்களுக்கும் விஜய்க்கும் புதுசா வந்த விஜய்க்கும் தான் அந்த சாயல் அதிகமா வருது. நீங்க லயலா மணிட்ட கேட்டுங்க, அவர் பதில் சொல்லுவார், நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க ரெண்டு பேருமே இறக்கி விடப்பட்ட ப்ராடக்ட், பிஜேபியோட ப்ராடக்ட். இப்ப குறுக்கு வழியில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க பிஜேபிக்கு அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்த்துறது யாருங்க? தமிழ்நாட்டுல இங்க பிஜேபிக்கும் எங்களுக்கு தான் போட்டி. பாஜக மத்தியில் இருக்கான், அடாவடித்தனம் பண்ணது, அத்துமீறல் பண்ணது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணது, அதிகார முறைகேடு செய்து விசாரணை அமைப்புகளை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை அச்சுறுத்துது, ஆளுநரை வச்சு குறைச்சு கொடுக்குது. மத்தியில மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் வலிமையான சக்தியா பிஜேபி? தமிழ்நாட்டில் ஒரு கட்சியா பிஜேபி செல்லா காசு. ஆனா இந்த துருவத்தை எங்களுக்கும் பிஜேபிக்கும் போட்டி, எங்களுக்கும் பாஜக போட்டின்னு பாஜகவை மைய பொருளாக கொண்டாந்து நிறுத்துறது யாரு? இந்த திமுக தானே. திமுக தான் முழுவதும் வேலை செய்யுது. நீங்க எல்லா பிரச்சனைக்கும் எல்லா சிக்கலுக்கும் தொடக்கம் எங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே திமுக தாங்க. குஜராத் படுகொலை பேசுறோம்ல, குஜராத் படுகொலை போல தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டிருக்கு தெரியுமா? கோயம்புத்தூர் கலவரம், அதை தொடர்ந்த குண்டுடிப்பு, இது காரணம் யாரு? திமுக தானே. இல்ல, நீங்க அதோட ஒப்பிட்டு பேச முடியாது. கோயம்புத்தூர் கலவரம் நடக்குதுங்க.
கோயம்புத்தூர் ஏன் நடக்குது தெரியுமா? ம். முதல்ல ஒரு ஒரு 3 இளைஞர்கள் வந்து வாகனத்தை போயிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரி செல்வராஜ் அவனை பிடிச்சிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு கடுமையாக நடந்துக்கிறாரு. நடந்துக்கிட்ட பிறகு அந்த 3 இளைஞர்களும் திட்டமிட்டு அந்த காவல்துறை அதிகாரியை கொண்டுறாங்க. கொன்ன பிறகு அவங்க சரணடைஞ்சிடறாங்க. அந்த சமயத்தில் அந்த செல்வராஜுக்கு ஆதரவாக காவல்துறை சார்பில் ஒரு பேரணி அப்படின்னு அறிவிக்கப்படுது. அந்த பேரணிக்கான ஆலோசனை கூட்டத்தில் இந்து முன்னணியோட தலைவர் ராமகோபாலம் பங்கேற்கிறார். சரி. அதே சமயத்தில் இஸ்லாமிய காவல்துறையினர் வந்து சந்திக்க அனுமதி இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த பேரணியில் 400 பேர் பங்கேற்று அந்த பேரணியில் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய குடியிருப்புகள் எல்லாம் குறிவைக்கப்பட்டு மிக குறைந்தது சேதங்கிறது 500 கோடி. அதை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது 24 இஸ்லாமியர்கள். அது திட்டமிடப்பட்டு நடந்துச்சு. அதுக்கு பிறகு நடந்த பாம் பிளாஸ்ட் நான் வரேன். அதுக்கு நீங்க அப்பான்னு சொல்ற பாஷா பாயுடைய அவர்தான் சூத்திரதாரின்னு சொல்றது. நான் செய்திக்கு வரேன். இதுல வந்து என்ன செய்தினா, ஒரு இந்து செல்வராஜ முஸ்லீம் கொண்டுட்டாங்க அப்படின்னு பரப்பப்படுது. ஆனா உண்மை என்னன்னா, செல்வராஜோட முழு பெயர் அந்தோணி செல்வராஜ். அவர் கிறிஸ்தவர். அதை மூடி மறைச்சு அங்க மத கலவரத்தை உருவாக்கியது திமுக அரசின் காவல்துறை. 24 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த சமயத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல ஆடுகள் நோய்வாய்ப்பட்டு இறந்தப்ப ஆடுகளை பார்க்க போனார் கருணாநிதி. செத்து போனவங்க ஒருத்த வீட்டு கருணாநிதி போகல. அது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகான நாட்கள்ல அந்த கோவை மக்கள் மத்தியிலேயே வந்து இஸ்லாமிய மக்களை பத்தி மிகப்பெரிய ஒரு பச்சாதாபமும் ஒரு பரிதாப உணர்ச்சியும் அவங்கள பத்தி ஒரு கரிசனமும் இருக்கு. அந்த சமயத்துல இந்த 24 பேர் மரணத்துக்கு நீதி கிடைக்கலன்னு வன்முறை பாதை மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சில இஸ்லாமியர்கள் வந்து அவங்க இந்த குண்டு வைக்கிறது இது போல திட்டமிடுறாங்க. அது தெரிஞ்சு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தமுமுக போய் அவங்க காவல்துறையிட்ட இது போன்ற சதிச்சல் ஈடுபடுறாங்க அப்படின்னு புகார் சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, அதை கண்டும் காணாது விடுறாங்க. யாரு? திமுக அரசாங்கம், திமுக அரசின் காவல்துறை. நீங்க கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல 54 பேரை நம்ம இறந்து போனாங்க, 4 இஸ்லாமியர்கள் உட்பட. அந்த குண்டுவெடிப்புல குண்டு எல்லாத்தையும் வெடிக்கல. காவல் நிலைய சுற்றுச்சுவரில் அந்த குண்டு எடுக்கப்பட்டுச்சு. காவலர் குடியிருப்புல அந்த குண்டு எடுக்கப்பட்டுச்சு. அத்வானி வர்ற வழியில இருந்த குண்டு எடுக்கப்பட்டுச்சு. மற்ற குண்டுகளை எடுக்கப்படல. ஏன்னா வெடிக்க விட்டு இஸ்லாமிய மக்கள்னா அவங்க மேல பரிதாபம் இருந்துச்சு, கரிசனம் இருந்துச்சு. அதை உடச்சு ஒருக்கி இஸ்லாமியர்கள்னா பயங்கரவாதி என்று முத்திரை குத்தி முழுக்க எல்லா இஸ்லாமியர்களையும் வேட்டையாடிது திமுக. அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்னு 2019 ஸ்டாலின் சொன்னார். இந்த அப்பாவியில் சிறைவாசியை அப்படி மாறி போனாங்க. அப்பாவி இஸ்லாமியர்கள் சிறைவாசியா மாத்தினது இதே திமுக அரசு. அன்னைக்கு ஐயா கருணாநிதி தலைமையில இஸ்லாமிய மக்களை திட்டமிட்டு வேட்டையாடினது விளைவாத்தான் அந்த கோபத்தை மட்டுப்படுத்த தான் இந்த 3.5 இடஒதுக்கீட்டை வந்து கருணாநிதி கொண்டு வந்தாரு அப்படின்னு அண்ணன் திருமாவே பதிவிருக்காரு. ஆனா இஸ்லாமியர்களின் நம்பிக்கை, இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் தான், ஐயா அண்ணன் சீமான் கிடையாது. அப்படி யார் சொல்றா? யாரு எந்த பக்கம் நிக்கிறாங்க? யார் சொல்றாங்க? இப்ப உங்களுக்கு அதிகமா யாரு சொல்றாங்க? அப்படி யார் சொல்றாங்க? நீங்க ஈரோட்ல எல்லாம் நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா என்ன? ஈரோட்ல 24,000 பேர் எங்களுக்கு வாக்கு செலுத்தாங்க. ஈரோட்ல வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணாம, வாக்கு காசராம, டோக்கன் தராம, கள்ள வாக்கு செலுத்தாம நேர்மையா தேர்தல் நடந்துச்சா? சொல்லுங்களேன் ஆமான்னு. இல்ல தமிழ்நாடு முழுக்க நடக்கிற சிறுபான்மை மக்களின் நம்பிக்கை இன்னைக்கு திமுக பெறுகிறது. அதே போல மதசார்பற்ற கூட்டணின்னு அவங்க பெறாங்க. மதசார்பற்ற கூட்டணி தான் இந்தியா கூட்டணிக்குள்ள உத்தவ் தாக்கரே இருக்காரு. நாம் தமிழர் கட்சி இந்த மேடல் ஏறினதே குத்தம். எப்படி விஜில் அமைப்பு மேடல் ஏறலாம் கேட்கிறான் திருமாவளவன். உத்தவ் தாக்கரே யாரு? சாவர்கர் என் கடவுள் என்று முழங்கக்கூடியவர், இந்துத்துவ ரத்தத்துல ஊறி கிடக்குன்னு சொல்லக்கூடியவர். அந்த உத்தவ் தாக்கரே கொண்ட இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படி சென்றாரு? உத்தவ் தாக்கரே ஏத்துக்கீங்க நீங்க? உத்தவ் தாக்கரே மதசார்பற்ற நிலைப்பாட்டுக்குள்ள அவர் வராரு. உத்தவ் தாக்கரே மதசார்பற்ற நிலைப்பாடா? இல்ல, ஒரு மதத்தை தூக்கி வச்சு அரசியல் செஞ்சவங்க சிவசேனா. ஆனாலும் சிவசேனா இன்னைக்கு பிஜேபி நச்சு சக்தி ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிஜேபி எதுக்குறாங்க? அது அரசியல் எதிர்ப்பு, கொள்கை எதிர்ப்பா? அவங்க கொள்கையும் அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. கொஞ்சம் கொண்டு வந்துருவாங்க. உத்தவ் தாக்கரே பாபர் மசீத் இடிச்சது தவறுன்னு உத்தவ் தாக்கரே சொல்லுவாரா? மறைந்த பால் தாக்கரே சொன்னாரா? இல்ல ராமர் கோயில் கட்டணம் தப்புன்னு சொல்லுவாரா? பாஜகவை விட இந்துத்துவாவில மூர்க்கமா இருக்கக்கூடிய கட்சி உத்தவ் தாக்கரே. இல்லங்க, நீங்க ஒரு தெளிவுக்கு வாங்க. திமுக ஆபத்தானதா எதுன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு பக்கம் தான் நீங்க நிக்கணும். பாஜக ஆபத்தான பாஜகவுக்கு பாதை போட்டு தருவது திமுக. இல்ல, நான் ரெண்டுத்துல ஒண்ணு ஆபத்தானது எது? திமுக ஆபத்தானதா பிஜேபி ஆபத்தானதா சொல்லுங்க. நான் பதில் சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க அப்படி சொல்ல முடியாதுங்க. பாஜக வளர்த்து யாருங்க? பாஜக வளர்ந்து யாரு? ஏங்க, இன்னைக்கு பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு அத்தனை அநீதிகளும் நடக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு பாதை போட்டு கொடுப்பது யார்?
தமிழ்நாட்டுல வந்து நான் திரும்ப எத்தனை தடவை பதிவு பண்றேன்னு தெரியல. இந்தியாவிலே பாஜக வளர்ந்ததுக்கு திமுக தான் காரணம்னு பல இடங்கள்ல பேசிட்டேன். இந்தியாவிலே பிஜேபி வளர்ந்ததுக்கு திமுக தான் காரணமா? சொன்னது மறந்துச்சா? முதல் வாஜ்பாய் ஆட்சி எவ்வளவு காலம்? 13 நாளா? 13 நாள். ரெண்டாவது வாஜ்பாய் ஆட்சி எவ்வளவு காலம்? 13 மாசம். 13 மாசம். முதல் வாஜ்பாய் ஆட்சி காலம் 13 நாள், அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம கொண்டு போகுது. ரெண்டாவது வாஜ்பாய் ஆட்சி 13 மாசம். ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆதரவு திரும்ப பெறாங்க, ஆட்சி கவிழ்க்கப்படுது. கவிழ்க்கப்பட்ட பிறகு அந்த வாக்கெடுப்புல வந்து சேடப்பட்டி முத்தையாவோட வாக்கு செல்லாம போகுது. ஒரு வாக்கு வித்தியாசம் ஆட்சி கவிழுது. அன்னைக்கு சேடப்பட்டி முத்தையா வாக்கு வந்து செல்லாம போனதை விட பெரிய வியப்பு, முரசொலி மாறன் ஓடோடி போய் ஆதரவு கொடுத்தார். அது மட்டும் இல்லாம ஆட்சி வந்து கவிழ்ந்து போகுது. கவிழ்ந்த பிறகு பாஜக திமுக கூட்டணி அமைது. பாஜக திமுக கூட்டணி அமைஞ்சு 5 ஆண்டு காலம் முழுமையாக பாஜகவின் கரங்கள்ல அதிகாரத்தை கொடுத்தது திமுக. 5 ஆண்டு காலம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் அன்னைக்கு உங்களுடைய ஆர்எஸ்எஸ் வித்தையெல்லாம், ஆர்எஸ்எஸ் அரசியல் எல்லாம், ஆர்எஸ்எஸ் குறுக்கு பாதையெல்லாம் பயன்படுத்தாத அளவுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடப்பட்டதுன்றாங்க அவங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது 99 98. ஏன்னா முதலாட்சி 13 நாள்ல கவிழ்க்கப்பட்டுச்சா, பெரும்பான்மை கிடைக்கலையா? அப்ப பாஜக கூடி ஆலோசனை பண்ணுது. அப்ப வந்து நம்மளோட வர்றதுக்கு வந்து தயங்குறாங்க, தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க. அப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம்னு வகுத்துக்கலாம் முடிவு பண்ணி அவங்களே போட்டுக்கிட்டதான் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம். அப்படி போட்டுதான் ஜெயலலிதா மேல உள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப 98 நிறுத்தப்பட்டுருச்சு. நீங்க சொல்ற வாதப்படி வச்சுட்டா கூட குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு கட்டுப்படுத்தின்னு பார்த்தா கூட குறைந்தபட்ச செயல் திட்டம் அமல்ல அந்த 2002 குஜராத் தினப்படுல நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு கட்டுப்படுத்தினா கூட வச்சுக்கோமே, அப்படி கூட வாதத்துக்கு வச்சுக்கோம். அப்படி கட்டுப்படுத்தினா பாஜக இன்னைக்கு பெரும்பான்மை இல்லாம இருக்கான். நாளைக்கு தனியா போட்டிக்கிட்டு அவன் தனிப்பெரும்பான்மை வந்தா இன்னும் எடுக்காத குறைந்தபட்ச திட்டத்தை நாளை கையில் எடுத்துருவாங்கிற தொலைநோக்கு பார்வை பகுத்தறிச்சு தான். ஏன் இல்லை எடுத்துட்டான்ல. இன்னைக்கு வந்து ராமர் கோயில் கட்டியாச்சு, காஷ்மீரோட மாநில தகவலையே பறிச்சாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். அதை நிறைவேற்ற வளர்ச்சிக்கிறான். அதுதான் கிஜாபுக்கு எதிர்ப்பு. அதுக்குதான் இந்த உடையுரிமையில கை வைக்கிறான். அப்ப என்ன பாஜக கைத்தீங்க? ஆர்எஸ்எஸ் வாதிகள் என்று அடையாளப்படக்கூடிய சிலருடைய பாசத்தையும் அன்பையும் பெறுகிறார். அவர்களின் பாராட்டியும் திரு சீமான் பெறுகிறார். அதே போல பிராமணர்களின் அன்பையும் திரு சீமான் பெறுகிறார். திடீர்னு என்ன அதிகமா இந்த சாயலெல்லாம், இந்த வாடையெல்லாம் இவர் மேல அதிகமா அடிக்குதுன்னு பாக்குறாங்க. இந்த பிராமணர்கள், இந்த ஆர்எஸ் காரங்க, இந்த வலதுசாரிகள், இந்த பாஜக காரங்க அவங்க அம்பேத்கரை தூட்டுறாங்களா போட்டுறாங்க? அம்பேத்கர் போட்டுறாங்க, பாராட்டுறாங்க, அம்பேத்கர் ஜெயந்தியே நடத்துறாங்க. அப்ப அம்பேத்கர் வந்து பாஜகவாதிகளுக்கு, பாஜகக்காரங்களுக்கு, இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவு அதை ஏத்துக்கல. ஜனநாயக சக்திகள் ஏத்துக்கல. அவர் செயல்பட்டாரா? இல்ல. அம்பேத்கர் எங்க கொண்டாடுறாங்க? அவங்க எடுத்துக்கிறாங்க தலைவர்கள். அவ்வளவுதானே. அதே போல பாஜகவோட ஆரியத்தோட கோட்பாடுங்கிறது திருடி தன்மைப்படுத்திக் கொள்ளும். இந்திய வரலாறு என்பதே பார்ப்பனத்துக்கும் பௌத்தத்துக்குமான சண்டை அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாங்க. அந்த பௌத்தத்தை புத்தரை விஷ்ணுவோட 3ஆம் அவதாரம்ட்டாங்க. அதே போல அந்த பௌத்தத்தை வந்து இந்து மதத்தோட உட்பிரிவுட்டாங்க. வைகுந்தரோட வழிபாட்டு முறை தனி. அவர் இந்த இந்து வழிபாட்டு முறையிலே சேர மாட்டார். அவரையும் வந்து ஒரு அவதாரம்ட்டாங்க. அதே போல மராத்திய சிவாஜி வந்து இஸ்லாமிய மக்களோட இணக்கமா இருந்தார். இஸ்லாமிய மக்களுக்கு வந்து வழிபாட்டு தலங்களை கட்டி கொடுத்தார். படைத்தளபதியா கொண்டு வந்தாரு. அந்த மராத்திய சிவாஜிய, சத்ரபதி சிவாஜிய இந்துத்துவோட முகமா கட்டமைச்சிட்டாங்க. அதனால அம்பேத்கர் திருட்டாங்க, வள்ளுவர் திருடுறாங்க, அதே போல வரலாறு திருடுறாங்க, காமராசர் திருடுறாங்க. எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாஜக அதே போல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை வந்து ஆட்கொள்ள முடியாதா அப்படின்னு நினைக்கலாம். யார் ஆர்எஸ்எஸ் நினைக்கலாம். நீங்க உறவாடுறீங்க, நெருக்கம் காட்டுறீங்க. அர்ஜுனமூர்த்தியோடு அண்ணன் சீமானுக்கு என்ன உறவு? அர்ஜுனமூர்த்தியோடு ஐயா ஸ்டாலினுக்கோ நான் கேட்கிறேன். அதாவது அவங்க நினைக்கிறாங்க நாங்க இரையாக போறதில்லை, நாங்க அதை ஏற்க போறதில்லை. அர்ஜுனமூர்த்தி வந்து ரஜினி கட்சியில வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கப்பட்டார். ஆமா. அப்ப அண்ணன் சீமான் வந்து அர்ஜுனமூர்த்தியோட நிலைப்பாட்டை வரவேற்றாங்களா எதிர்த்தாங்களா? நீங்க அன்னைக்கு ரஜினியவே எதிர்த்தீங்க. அப்புறம் என்ன? இப்ப ஒரே கேள்வி தானங்க. பாஜக ரஜினிகாந்த் மூலமாக தமிழ்நாட்டுல கால் பதிக்க முயற்சி பண்ணிச்சா இல்லையா? சரி, பண்ணுச்சா இல்லையா? பண்ணுச்சுல. இன்னைக்கு அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடையாளமோ இல்லாதவர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தோட உறவாடுறீங்க. ரஜினிகாந்த் வந்து அரசியல் விட்டு விலகிட்டார். அரசியலுக்கு வர முயற்சி பண்ணாரு, விலகிட்டாரு. இன்னைக்கு அவர் திரைத்துறை பாதையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த விதத்துல இருந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் ஆர்எஸ்எஸ் காரர்களோடு நட்பு சக்தியா தான் இன்னமும் இருந்துங்கிறாரு. அவர் சொன்னா பிஜேபி கேட்குமா இல்லையா? அப்படியாப்பட்டவங்களோட நீங்க உறவாடுறதா பேசவே கூடாது. பேசக்கூடாது இல்லைங்க. அப்புறம் இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது அப்படின்றாங்க, சந்தேகப்படுறாங்க. ஐயா ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாட்டுல இந்த இடத்துல நாங்க மாற்றம் பண்ணிக்கிட்டோம். கோட்பாட்டுல இந்த இடத்துல சமரசம் பண்ணிக்கிட்டோம். நீங்க சொல்லுங்க, பார்த்து 2 வருஷம் இருக்குமா, ஒரு 1.5 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷத்துல
பாஜகவோட சமரசம் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இல்லங்க, தொடர்ச்சியா நமக்கு பிஜேபியோட பி டீம் அப்படின்ற ஒரு ஏங்க, அடையாளம் இருக்கு. அதாவது நீங்கெல்லாம் அதுக்கு புத்தகமே அது எழுதிட்டீங்க. கருத்துருவாக்கம். ரைட். அந்த கருத்துருவாக்கத்திற்கு ஏன் தீனி போடுறீங்க நாம் தமிழர் கட்சி அப்படி திரும்ப திரும்ப? நான் வெளிப்படையா சொல்றேன், திமுகவோட அரசியல் அடியாள். அடியாள் வார்த்தை வேண்டாம் வேண்டாம். இது ஏன் கருத்து? அல்ல வேண்டாம். அறிவாலய அப்படிலாம் அடியாள், ஏங்க கருத்தியல் அடியாள். ஏங்க இதெல்லாம் வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆட்கள் பேசுறது நீங்க போய் என்ன பேசலாமா? ஆர்எஸோட நாங்க குழந்தைன்னு சொன்னா நாங்க அதை ஏத்துட்டு போகணும். அதுக்கு போய் அந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம். அறிவாலய அடியாள் தாங்க. திமுக வேறுபாதை, திமுக ஓட்டு அரசியலுக்காக நாங்க ஓட்டு பிச்சை எடுக்க வரலன்றாரு. மதுரையில சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்காக நாளைக்கு திமுகவே விமர்சித்தா என்னை தூக்கி போறாங்கன்னா எனக்கு ஓட்டு அரசியல் தான், எனக்கு மக்கள் தான் முக்கியம், எனக்கு ஓட்டு அரசியல் என்ன மக்கள் கண்ணாரு? வேங்கவேல் மக்களுக்கு நீதி கிடைக்கல. இப்ப நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க, இந்த ஜூனியர் விகடன்ல இதுல கட்டுரை வந்திருக்கு, வேங்கவேல் மக்களை பத்தி கட்டுரை வந்திருக்கு, இதுல வந்து கட்டுரை வந்திருக்கு. அப்ப வேங்கவேலுக்கு மக்கள் நீதி கிடைக்க இல்ல, அந்த திமுக உறவு இல்ல, இதுல நீதி கிடைக்கலன்னா நான் கூட்டணி விட்டு வெளியேற தயங்கப்பட்டு சொல்லுவாரா? மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட ஆழ்குடி மக்கள் போக முடியல, கோயிலுக்குள்ள கூட்டு போனா நான் கூட்டணி விட்டு வெளியேறுவேன் சொல்லுவாரா? தமிழ்நாடு முழுக்க சாதி ஆணவ கொலை நடக்குது. ஆணவ கொலைக்கு தான் தனிச்சட்டம் ஏற்ற சொன்னா ஏற்ற முடியாது என்று மறுத்த திமுக குழு போட்டு காலம் கொடுத்தது. இப்ப உடுமலைப்பட்ட சங்கர் கொலை வழக்குல, அந்த மேல்முறையீட்டு வழக்குல முழுக்க வழக்கை மடுங்கடிக்கை செய்யக்கூடிய அத்தனை வேலையும் திமுக பண்ணுது. இதை கண்டிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அவர் ஒத்துக்கிறாரு. இதையெல்லாம் நாங்க ஆனா எல்லா இடத்திலும் ஆர்எஸ்எஸ் புகுந்து விட்டது. அதிகாரிகள் மட்டத்திலும் ஆர்எஸ்எஸ், எங்க போச்சு? அரசியல்வாதிகள் மட்டத்திலும் ஆர்எஸ்எஸ். உங்களை போன்றவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்திருக்கீங்க, புதுசா வர்ற புது அரசியல்வாதியும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது எல்லா இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் நிரம்பி ஓடுறாங்க. காமாலை வந்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சா தெரியுமாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. திமுக 2021 கொரோனாவுக்கு எதிரான தன்னார்வலர்கள் கூட்டத்துக்கு ஆர்எஸ்எஸோட சேவை பிரிவான சேவா பாரதி அழைச்சாங்களா இல்லையா? சேவாபாரதிக்கான ஒரு பயணத்துல அவங்களும் ஒரு இதா வந்தாங்க. விஜய் அமைப்பு மேடல் ஏறினா தப்பு. சேவா பாரதி ஆர்எஸ்எஸோட சேவை பிரிவு, அவன் சேவை பண்றது நோக்கமா? அவங்க சேவை பண்றேன்னு வந்திருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. வந்த 10 அமைப்புகள்ல அவங்களும் ஒரு அமைப்பா அவங்களை சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்க விஜய் அமைப்பு மேடல் ஏறினா குத்தம். எங்க நாம் தமிழர் கட்சி பிராமண கடப்பாறைக்கு அவ்வளவு பலம் இருக்கா தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. பிராமண கடப்பாறைன்னு ஒண்ணு இங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து வீரியமா இருக்காங்களா? அதை கொண்டு எதுக்கு திராவிடத்தை அழிக்கணும்ன்றீங்க? திராவிடம் என்பது போலித்தனமான ஒண்ணு. அவங்க வந்து சாதி ஒழிப்பையோ, சமத்துவத்தையோ, சமூக விடுதலையோ, பெண்ணியத்தையோ அடையாள அரசியலுக்காக பேசுவாங்க. சும்மா பேசுவாங்களே ஒழிய செயல்படுத்த மாட்டாங்க. இந்த திராவிடத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் எல்லாரையும் பயன்படுத்திக் கொள்வோம். ஏன் இந்த திராவிடத்தை ஒழிப்பதற்கு தெலுங்கரும் கன்னடரும் மலையாளியும் கூட சேர்றாங்க. நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் சக தேசிய மக்கள் அடிப்படையில். அப்படி பிராமண மக்களும் வரட்டும், நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்க இன்னைக்கு சாதியம்ங்கிறது நீங்க வெளிப்படையா பேசுவோமே, மதவாதம் குடிதா சாதியவாதம் குடிதா அப்படிங்கிறப்ப அண்ணன் சீமான் கூட பல இடங்களை குறிப்பிட்டு பேசினாங்க. ஈவரவே சொல்றாரு, மதவாதத்தை விட சாதிவாதம் தான் குடிது. ஏன்னா மதம் மாறக்கூடியது, சாதி மாறக்கூடியது இல்லைங்கிறாரு. ஒப்பீட்டளவில் தமிழ்நாட்டில் சாதிய கலவரங்கள், சாதிய சிக்கல்கள் அதிகமா, மத சிக்கல் அதிகமா? சாதிய சிக்கல்கள் தான். அப்ப நீங்க மதவாதத்தை எதுக்குன்னு சொல்ற, நீங்க சாதியத்தை நீங்க எதுக்கவே மாட்டேங்கிறீங்களே. சாதிய பிரச்சனையில வந்து அப்படி கள்ளமனம் சாதிக்கிறீங்களே. இந்த மதவாதம் சொல்றோம்ல, மதவாதம்னா எந்த மதம்? இந்து மதம். இந்து மதத்துல உடைச்சு பார்த்தா என்ன? சாதி. அப்ப எப்படி பார்த்தாலும் சாதி தான் பிரச்சனை. அந்த சாதிய கட்சியோடு திமுக கூட்டணி வச்சிருக்கா இல்லையா? கொங்கு ஈஸ்வரன் கட்சி என்ன சாதிய கட்சியா சமத்துவ கட்சியா? அண்ணன் கருணாஸ் இருக்காவே, கருணாஸ் கட்சி சாதிய கட்சியா சமத்துவ கட்சியா? தமிழ் தேசிய இயக்கங்கள்லயே நிறைய சாதி அமைப்புகள் வராங்கல்ல, அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, சாதிய அடையாளத்தோட வராங்கல்ல. நாம் தமிழர் கட்சியில நம்ம கூட்டணி இல்லை. நாம் தமிழர் கட்சி வந்து அந்த பஞ்சபுர நிலை மீட்பு, சாதிவார் கணக்கெடுப்பு, அந்த மேடையில அவங்க என்ன பேசினாங்க? பஞ்சபுர நிலை மீட்புங்கிறது யாருக்கானது? பட்டியல் சமூகத்துக்கு. ஆனா இங்க அந்த ராஜ் கவுண்டர்னார் என்ன கவுண்டரு? பணம் வாங்கி போடுற கவுண்டரா? எந்த கவுண்டரு? சாதி இல்லையா அது? அதே சொன்னாரு, சாதி பேரெல்லாம் பேர்ல இருக்கக்கூடாது, ஊர்ல இருக்கக்கூடாது, தெருவில் இருக்கக்கூடாதுனாரு. ஜிடி நாயுடு வைக்கிறீங்க. அவங்க நடத்தக்கூடிய மருத்துவமனை அதே ஜிடி தான் போட்டுருக்காங்க. ஏன் நாயுடுன்னு வெளியே திணிக்கிறீங்க? ஏன் பண்ணணும்? இதெல்லாம் சாதி ஒழிப்பா? இதான் சமத்துவமா? இதான் சமூக நீதியா? இதான் திராவிட மாடலா? அப்ப இது எல்லாம் நாடகம் தானே. திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர்னு பேசினாரு ரகுபதி. திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர் சமூக நீதி காவலர். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அயோத்தியில போய் நான் வழிபாடு செய்வேன்னு பேசினார்ல ரகுபதி. ஆனா இங்க ராமர் அரசியல் எல்லாம் எடுபடுறது இல்ல. பேசுறது யாருங்க? பேசுறது யாரு? திமுகவோட மூத்த அமைச்சர். திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமர் சொல்லலாமா? அதை விட கூத்து பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அண்ணல் அம்பேத்கருக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி ராமருங்கிறது. அண்ணா திரும்ப கண்டிச்சாரா? ஆனா இதுல பெரிய விஷயம் என்ன, கண்டிச்சாரா இல்லையா? கண்டிச்சாரா?
இல்ல. வாய் திறந்தாரா? ஏன் வாய் திறக்கல? ஆனா இன்னைக்கு அப்ப உங்க அப்ப அப்ப அறிவாளத்துக்கு என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? இல்ல அப்படி சொல்ல என்ன வேலை பாக்குறீங்க? அறிவாளத்தை அடியாள் தாங்க, கருத்தியல் அடியாள். இது என் கருத்து. ஆனா உங்களையும் விஜயும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறாரு திருமாவளவன் சீமான். அப்ப பார்வையில பிழை இருக்குன்னு அர்த்தம். அவர் பார்வையில பிழை இருக்கு. அவர் அரசியலே பிழை தானே இன்னைக்கு. அரசியலே பிழை இருக்கு. என்ன திருமாவளவன் அரசியல் பிழை? யார் ஆலோசிச்சீங்க? நீங்க சொன்னது போல 2009, 8 அன்னைக்கு கூட திருமா வீரியமா இருந்தார். நீங்க திமுகவோட கிளை பிரிவு போல விசிகா மாறி போச்சுங்க. விசிகாவு தனித்துவம் இருக்கா? உங்களை கொடியேற்ற முடியுதா? கொடியேற்ற முடியல. இல்லங்க, அவர் வெளிப்படையா அலைன்ஸோ கூட்டணியோ, அதாவது இங்க ஆபத்து வருகிறது அதனால நாங்க நின்னோம் அந்த மாதிரி நிலைப்பாடு ஒரு நினைவேந்தல். ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்க வந்து மறைமுகமாக இந்த வேலையை அசைன்மெண்ட் செஞ்சீங்க. சத்தியம்னு சொல்றேன். தமிழ்நாட்டுல பாஜக ஒரு காலத்திலும் இழ போறது இல்ல. ஒருபோதும் இல்லாது. வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டுல பாஜக அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஆற்றல் இல்ல, பெரிய சக்தி இல்ல. அண்ணன் பாண்டியர்கள் வந்து 36ல வந்து பாஜக ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்புவதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. அவர் சொல்வதற்கான உரிமை இருக்கு. ஆனா கல யதார்த்தம் ஒருபோதும் அது சாத்தியப்பட போறது இல்லை. அப்ப இல்லாத பாஜகவை சொல்லி இருக்கிற திமுக எல்லாத்தையும் வந்து தன்னோட தவறுகளை, குற்றங்களை, குளறுபடிகளை, நிர்வாக சீர்கட்ட எல்லாத்தையும் நியாயப்படுத்துது. நீங்க பாஜகன்னு சொல்லிய எல்லாத்தையும் வந்து ஒருமைப்படுத்தி வாக்குவட்டா துடிக்கிறீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக கண்டிச்சிங்களா? நீங்க திமுக கண்டிக்காம ஏன் நாம் தமிழர் கட்சி பேசணும்? நீ விஜய் பேசுங்க, நியாயம் இருக்கு. விஜய் வந்து அதை கருத்து சொல்லல. நாம் தமிழர் கட்சி பேச நியாயம் இருக்கு. அப்ப இது முழுக்க முழுக்க திருமாவோட வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை அதோட வெளிப்பாடு தான்.